ஹல்லேலூயா. Philippians chapter 4 verse 6 நாம் சேர்ந்து படிக்க போகிறோம். மாராகா டாலமாரோஷி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் இந்த வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நேற்று இரவிலிருந்து இந்த வார்த்தையின் ஆவியிலே வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது. நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய சுகத்திற்காகவா? இல்லை உங்க வீட்டில் இருக்க பிரச்சனைகள் மாறுவதற்காகவா? அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் மறைவதற்காகவா? அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் வளராம இருக்கிறேனே, நான் எப்படி வளர போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இன்னும் அந்நிய பாஷை கிடைக்கலையே என்ற பலவிதமான கவலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? அல்லது என்ன கவலை என்று சொல்லி அதை நீங்கள் சற்று உற்று ஆராய்ந்து பாருங்கள். மனிதனுக்குள்ளே ஏதோ ஒரு கவலையானது அவனை ஒவ்வொரு நாளும் பிடித்து கொண்டிருக்கிறது. எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லுகிற மனிதர்கள் அறியுது பார்ப்பது. ஆனால் நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் கிறிஸ்து இயேசுவின் மேலே நாம் வைப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கவலைகளை சுமப்பதற்கு, நம்முடைய கவலைகளை அவர் எடுத்துக்கொள்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் இந்த 6ஆம் வசனம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஒன்றை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். எதை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க? ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தெரியப்படுத்துங்கள். தேவ ஜனமே, நம்முடைய விண்ணப்பங்களை நாம் எப்படி செலுத்துகிறோம்? நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி சொல்றோமா? ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரே நீர் எனக்கு செய்து முடித்து விட்டீர், நீர் எனக்கு இதை செய்து முடித்து விட்டீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு இந்த காரியத்திலே எனக்கு வெற்றியை கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் வெற்றியை கொடுக்க போகிறீர், உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி கர்த்தருக்கு தெரியப்படுத்தணுமா? உங்கள் விண்ணப்பங்களை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட செய்ய வேண்டும். தேவ ஜனமே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த மெசேஜை பார்த்து கொண்டிருக்கிற சிலர் நீங்கள் மிகுந்த கவலையோடு இருக்கிறீங்க. பயங்கரமான கவலை. அந்த கவலை உங்களை அமிழ்த்து போடாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கவலை அது கர்த்தரால் உண்டானது கிடையாது. கவலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. மனிதன் கவலையினாலே எப்பொழுது அவன் தன்னை நிரப்பிக் கொள்கிறான் தெரியுமா? ஆதரவற்ற நேரத்திலே, உதவுவார் இல்லாத நேரத்திலே, யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்கிறதான நேரத்திலே நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டேனே, நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பேசியிருக்கிறேனே, அவருடைய பிரமாணங்களையும் வழிகளையும் நான் பின்பற்றவில்லையே. கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கையிட்ட பொழுது கர்த்தர் பாவங்களை மன்னித்து கர்த்தர் உங்கள் நீதிமான்களாய் மாற்றுகிறார். நீ மறுபடியும் பாவம் செய்யாதே என்று சொன்னார். பாவம் என்று சொன்னால் கர்த்தருடைய கற்பனையை மீறுவது பாவம். கர்த்தருடைய வழிகளை நாம் பின்பற்றாதிருக்கிறது பாவம். இப்படிப்பட்டதான காரியங்கள் ஒருவேளை உங்களை அமர்த்தி கொண்டிருக்கிறதா? அல்லது உலகத்தில் உள்ள காரியங்கள், நான் எப்படி இந்த கடனை அடைத்து தீர்ப்பேன், நான் எப்படி இந்த காரியத்திலே வெற்றியாய் இருப்பேன், நான் எழுதியிருக்க எக்ஸாம்ஸ்ல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல எனக்கு வர வேண்டிய பணங்கள், இது எப்படி எனக்கு கிடைக்கும், என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், இப்படி பலவிதமான கவலைகள் வரும். உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு ராஜாவிற்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் தூர தேசத்தில் இருக்கிறான். அந்த ராஜாவு மகனுக்கு
ஏதோ ஒரு தேவைப்படுகிறது. அந்த ராஜாவின் மகன் கவலைப்படுவானா? அவங்க அப்பாவுக்கு அவனுடைய தேவைகளை குறித்து சொல்லுவதற்கு யாரையாவது அனுப்புவானா? அல்லது அந்த தேவையை தன்னுடைய அப்பாவிற்கு தெரியப்படுத்துவானா? அல்லது அந்த கவலைப்பட்டு அந்த தேசத்திலே, தூர தேசத்தில் இருக்கிற ராஜாவினுடைய ஒரே மகன் அவன் அப்படியே கலங்கி கொண்டிருப்பானா? இல்லவே இல்லை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் இருக்கிறது. எங்க அப்பா ஒரு பெரிய தேசத்திற்கு ராஜாவா இருக்கிறார். எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எங்க அப்பாவிடத்துல இதை சொல்ல கேள்விப்பட்டால் என்னுடைய தகப்பன் எனக்கு இதை விட 100 மடங்கு எனக்கு கொடுத்து அனுப்புவார். தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? எதை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? குடும்பத்தை குறித்தா? பிள்ளைகளை குறித்தா? வருமானத்தை குறித்தா? உங்களுக்கு ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தகப்பன் பரமபிதா உங்களுக்கு இருக்கிறார். எவன் தன் சரீர அளவோடு ஒரு முலத்தை கூட்ட முடியும், ஒரு முலத்தை குறைக்க முடியும்? எதற்காய் நீங்க கவலைப்படுறீங்க? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை. காட்டு புஷ்பங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. காகத்தை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. சாலமோன் முதலாய் அப்படிப்பட்டதான வஸ்திரங்களை உடுத்தினதில்லை. அழகாய் கர்த்தர் உடுத்து வைக்கிறாரே, அழகாய் கர்த்தர் காகத்துக்கு போஷிக்கிறாரே. அதினதின் நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். ஏன் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நாளை பார்க்காமல் இன்னொரு அடுத்த மாதத்திற்கு இப்ப நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? தேவஜனமே, உங்களுக்கு ஒரு தகப்பன், பரம தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை வேதத்தில் சொல்லுகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஆர்வமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வனாந்தரத்திலே ஜனங்கள் உணவின்றி, தண்ணீரின்றி அவர்கள் கவனித்துக் கொண்டு இருந்ததை இயேசு கிறிஸ்து பார்த்து அவர் ஆவியிலே நினைக்கிறார். அவர் he was moved with compassion. அவர்களுக்காக அவர் பாரம் கொண்டு, இந்த ஜனங்களை நான் பசியோடு அனுப்புவதற்கு என்னால் முடியாது, இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். அந்த இடத்திலே புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் சொல்லுகிறார், ஏதாவது சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குமா என்று பாருங்கள் என்று சொல்லி. அப்பொழுது சீஷர்கள் வந்து சொல்லுகிறாங்க, போதகரே, 5 அப்பமும் 2 மீன்களும் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வாங்கி என்ன செய்தார் தெரியுமா? பரலோகத்தை நோக்கி, தம்முடைய அப்பாவை நோக்கி, உங்களுடைய அப்பாவையும் என்னுடைய அப்பாவையும் பரமபிதாவை அவர் நோக்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதற்கு நன்றி செலுத்தி, பிதாவே, இதை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இதை ஆசீர்வதிங்க, இந்த அப்பங்களையும் இந்த மீனையும் என்று சொன்னார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்ததற்கு பலவித காரியங்கள் இருக்கும். பிதா அதை ஆசீர்வதித்தார். The God who multiplies, the God who enlarges territories, உடனடியாக அந்த அப்பமும் மீனும் பிட்டு கொடுக்க சொல்கிறார். 50 பேராக பந்தி இருக்க வைத்து அதை பிட்டு கொடுக்கிறாங்க. அது என்ன நடக்குது? It got multiplied. வந்து கொண்டே இருக்கிறது. இது நடந்தது. ஒரு முறை நடக்கல, 2வது முறையும் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு கேட்கிறார், இயேசுக்கு சொல்லுகிறார், இவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்க என்று சொல்லி. அப்பொழுது சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, 7 அப்பமும் சிறு மீன்களும் இருக்கிறது என்று சொல்லி. அதை வாங்கி மறுபடியும் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆஸ்வதித்து பிட்டு கொடுக்க சொல்கிறார். சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு கிறிஸ்து கொடுத்த பொழுது 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் தவிர ஏறக்குறைய 12 கூடை நிறைய அப்பங்களை எடுத்தார்கள். தேவ ஜனமே, கர்த்தர் மீதம் எடுக்க செய்வார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? வானத்தை நோக்கி, உங்கள் பரமபிதாவை நோக்கி பாருங்க. உங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். He is a supernatural God who multiplies
வாட் யூ கிவ் டு தி லார்ட். நீ கர்த்தரிடத்திலே கொடுக்கிறதை அவர் அதை ஆசீர்வதித்து மறுபடியும் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்க சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்படி தெரியுமா? நீங்க எப்படி கர்த்தருக்கு நீங்க விதைக்கிறீங்க, எப்படி நீங்க கர்த்தரிடத்துல கொடுக்குறீங்க, இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். how we are transacting with the spiritual world. ஆவிக்குரிய மண்டலத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே நாம் எப்படி தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். உங்கள் கவலைகளை குறித்து இந்த மாம்ச உலகத்திலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, அல்லது அந்த கவலைகளை ஆண்டவர் மேல வைக்கிறீங்களா? தேவ ஜனமே, கழுகு என்கிறதான ஒரு பிரமாண்டமான ஒரு மகா பெரிய ஒரு பறவை. அந்த கழுகு சாதாரண பறவை இல்லை. எல்லா பறவைகளும் சர்டைன் டிஸ்டன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பறக்கும், உயரத்திற்கு. ஆனால் இந்த கழுகு மாத்திரம் அது மேல பறக்கும். எப்பொழுதும் கழுகு அது உயரத்திலிருந்து பார்ப்பதினால தன்னுடைய எல்லா இலக்குகளையும் கூர்மையாய் கவனிக்கும். அதே போலதான் நீங்களும் நானும் உலகத்திலிருந்து நீங்க பார்க்கும் பொழுது, பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய இலக்குகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் தெரியாது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பரலோகத்தில் இருந்து, வானத்தில் இருந்து, ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தெரியும். உங்கள் கவலைகள் பெரிய பாரமா இருக்காது. கழுகு பாம்பை பிடித்து கொண்டு பூமியை வச்சு சண்டை போடாது, அதை எடுத்துக்கொண்டு பறக்க ஆரம்பிக்கும். உயர பறக்க 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 அந்த பாம்பினுடைய விஷமும் பாம்பினுடைய பேலன்ஸ் அது குறைந்து போகும். பாம்பினுடைய பேலன்ஸ் குறைந்த போது பாம்பால எதிர்த்து போராட முடியாது. இன்றைக்கு உங்க சத்துருவை நீங்க எங்க திரும்ப போராடி கொண்டிருக்கிறீங்க? பூமியில வைத்து போராடி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் when you take your enemy in the spiritual realm, when you pray in the spirit, you will conquer. நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது உங்கள் கவலைகளை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. எவன் தன் சரீர அளவோடு ஒரு முலத்தை கூட்ட முடியும், ஒரு முலத்தை குறைக்க முடியும்? We cannot add 1 inch. எதையும் செய்ய முடியாது. இந்த பூமிக்குரியது, it is bound by time. இந்த பூமியில எல்லாமே நேரத்திற்குள்ளே, காலத்திற்குள்ளே அது உட்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய உலகம், அதுல காலங்கள் இல்லை. There is no time. It is not bounded with time. அது காலங்களையும் நேரங்களையும் அது குறித்து ஆவிக்குரிய உலகம் இயங்குவதில்லை. ஆவிக்குரிய உலகம் அவுட் ஆஃப் டைம்ல இருக்கு. அதனால தான் சில பக்தர்கள் பரலோகத்தை தரிசிக்கும் பொழுது 10 நிமிஷம் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஆவிக்குரிய உலகத்துல, பரலோகத்துல. ஆனால் எனக்கு இங்க பார்த்தா 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகிவிட்டது சொல்லுவாங்க. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அநேக முறை இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அவர் கண்களை மூடி ஜெபித்த 5 நிமிடம் தான் இருக்குமா, அவர்கள் மனைவி கதவை தட்டுவாங்களாம். ஒரு நாள் முடிந்து விட்டது, இப்ப வரப்போறீங்க வெளியே, நேத்து போனீங்க, இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்களே சொல்லி. தேவ ஜனமே, டைம் இஸ் நாட் இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். அப்படி என்று சொன்னால் காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். உங்கள் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எலியா மிகுந்த பஞ்ச காலத்திலே சாரிபாத் என்னும் ஊரிலே அவர் போகிறார். இந்த எலியாவுக்கு பஞ்சம் அதிகமா இருந்ததினாலே சாரிபாத்தின் விதவையினுடைய வீட்டிலே ஒரு அப்பத்தை எனக்கு கொடுங்க என்று கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, ஐயா, ஒரே ஒரு அப்பம் வருகிற அளவுக்கு தான் மாவு இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? இது நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு நாங்கள் மரித்து போகிறோமே என்று சொல்லி விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த எலியா சொல்கிறார், முதலாவது நீ எனக்கு போய் ஒரு அப்பத்தை செய்து கொண்டு வா. முதலாவது ஆவிக்குரிய மனிதனுக்கு நீ கொடு, தேவனுடைய மனுஷனுக்கு நீ முதலாவது கொடு என்பது அது அர்த்தம். இந்த சாரிபாத்தின் விதவை அந்த விறகை எடுத்துக்கொண்டு வேகமாய் போய் ஒரு அப்பத்தை சுட்டு அதை கொண்டு வராங்க. ஒரே ஒரு அப்பம் தான் இருக்கு. ஆவிக்குரிய மனுஷனுக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு அந்த அப்பத்தை கொடுத்த பொழுது பஞ்ச காலம் முழுவதும் மாவு பிசைகிற தொட்டியிலே அந்த மாவானது குறையவில்லை.
பஞ்ச காலம் முழுவதும் சாரிபாத்தின் விதவையின் வீட்டிலே பயங்கரமான ஆசீர்வாதம், எல்லா இடத்திலும் பஞ்சம். ஆனால் சாரிபாத்தின் விதவை வீட்டிலே செழிப்பு. ஏன் தெரியுமா? she listened to the man of God. கர்த்தருடைய தேவனுடைய மனிதனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறீங்களா? ஏன் கவலைப்படுறீங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும்? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணி 6:05 1000 ஸ்தோத்திர பலிகளை நாம் ஒவ்வொரு நாளும் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நாம் ஸ்தோத்திர பலிகளை செய்கிறோம்? கவலைப்பட சொன்னா நாம் நாள் முழுவதும் கவலைப்படுவோம். அநேக இடத்துல போய் கவலைப்பட்டு நாம் ஃபீல் பண்ணி கொண்டிருப்போம், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு என்று சொல்லி. ஆனால் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்க கர்த்தருக்கு தெரியப்படுத்துறீங்களா? ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்க கர்த்தருக்கு தெரியப்படுத்துறீங்களா? நான் 17 வயது இருக்கும் பொழுது என்னுடைய +2 முடித்த நாட்களிலே நான் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் என்னுடைய வீட்டில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. அப்பொழுது 1000 ஸ்தோத்திர பலிகள் டிவியில வரும். அப்பொழுது ஒரு நாள் நான் நேர் முழங்காலிலே 1000 ஸ்தோத்திர பலிகளை அந்த 17 வயதிலே சொல்ல ஆரம்பித்தேன். எதற்கு சொல்ல ஆரம்பித்தேன் தெரியுமா? நான் இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி முடிக்கும் பொழுது நிச்சயமாகவே எனக்கு ஒரு கல்லூரி கிடைக்கும், நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கும், நான் நிச்சயமாக நான் ப்ரேயர் பண்ணுவேன், என்னுடைய விசுவாசத்தை நான் ஸ்தோத்திரத்தோடு செபிக்க போறேன் என்று சொல்லி நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் நான் செய்து முடித்து விட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு எதுவுமே நடக்கல. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? சில வாரங்களிலே எனக்கு ஒரு பெரிய காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கவுன்சிலிங்ல எனக்கு கிடைக்குது. எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ், நல்ல மதிப்பெண் +2 எடுத்ததுனாலே ஸ்காலர்ஷிப் கர்த்தர் கிடைக்க உதவி செய்தார். பாருங்க தேவ ஜனமே, நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் +2 முடித்து நான் இன்ஜினியரிங் படிப்பேன் நினைக்கல நான். ஆனால் ஆசை இருந்தது. நான் எப்படியாவது நான் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை நிறைவேற்றினார். கர்த்தருடைய கரம் அதை செய்தது. மனுஷனால கூடாத காரியம் தேவனால கூடும். மனுஷனால எது செய்ய முடியலையோ அது தேவனால கூடும். 5 அப்பத்தை கொண்டு 5000 புருஷருக்கு போஷிக்கவே முடியாது. ஒரே ஒரு மனிதனுக்கோ 2 மனிதனுக்கோ நீங்க கொடுக்கலாம் 5 அப்பத்தையும் 2 மீனையும். ஆனா 5000 புருஷர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். தேவ ஜனமே, நீங்கள் மீதம் எடுக்க கர்த்தர் செய்வார். 12 கூடை நிறைய மீதம் எடுக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் உங்கள் கவலைகள் என்ன? உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய தேவைகள் என்ன? வனாந்தரமா இருக்கிறதா? சாப்பிட ஒன்றுமே இல்லையா? அந்த இடத்துல தான் கர்த்தர் மன்னாவை கொடுப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்கள், ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து தூதர்கள் உண்ணும் அப்பத்தினாலே அவர்களை போஷிக்க முடியும் என்று சொன்னால், இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே உங்களை போஷிக்க முடியாதா? உங்களுக்கு கர்த்தர் உடுத்துவிக்க முடியாதா? உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய முடியாதா? உங்களை கர்த்தர் பராமரிக்க முடியாதா? உங்களை கர்த்தர் பாதுகாக்க முடியாதா? உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த முடியாதா? உங்க வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் அந்த பிரச்சனைகளை மாற்ற முடியாதா? 20 லட்சம் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவளிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை கோடி ரூபாய் செலவாகும்? ஆனால் பரலோகம் திறக்கப்பட்டது. தூதர்கள் உண்ணும் உணவாலை தம்முடைய ஜனங்களை அவர் போஷித்தார் அல்லவா? தண்ணீர் வேண்டும் என்று சொன்ன பொழுது கற்பாரை அடித்த போது அதிலிருந்து தண்ணீர் வந்ததல்லவா? இப்படிப்பட்டதான சாட்சிகளை கர்த்தர் வேதத்தில் வைத்திருப்பது காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிப்போம் என்றுதான். நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையாக நம்புவோம் என்றுதான். ஏன் நாம் நம்புவதில்லை தெரியுமா? அநேக நேரத்தில் நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் காணாமல் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே என்ன கவலைகள் நெருக்கி கொண்டிருக்கிறது?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு விசையாய் படிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுவதனாலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும் ஹல்லேலூயா ஒன்றை மாத்திரம் நினைவு கூறுவோம். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நம்மை புரிந்து கொள்ள, நம்மை அறிந்து கொள்ள, நமக்காக யாவையும் செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். 1 பீட்டர் சாப்டர் 5 verse 7. 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he cares for you. நம்முடைய வாழ்க்கையில கவலை வரும்போதெல்லாம் கவலையை வராதுன்னு சொல்லல, கவலையை அவர் மீது வைத்து விடுங்கள். கவலையை அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். Casting all the things, all the problems upon the Lord. கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். சங்கீதம் 23:1ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் நம்முடைய நல்ல மெய்ப்பராய் இருக்கிறாராம். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். 2 நாளைக்கு முன்பாக பார்த்தோம், கர்த்தர் நம்முடைய நல்ல மெய்ப்பராய் இருக்கிறாராம். நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கிறான். நல்ல மெய்ப்பன் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறான். நல்ல மெய்ப்பன் அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறார். நல்ல மெய்ப்பன் நம்மை நடத்துகிறார், நம் ஆத்துமாவை தேற்றுகிறார், நம்முடைய நீதியின் பாதை நடத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார் என்பதை நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். நீங்கள் ஏன் கலங்குறீங்க? இந்த ஓய்வு நாளிலும் நாம் ஒரு பொருத்தனை பண்ணலாம். எனக்கு கவலை வரும், எனக்கு தேவைகள் இருக்கும், ஆனால் நான் தேவைகளை குறித்து கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பிரச்சனையை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். அதற்கு பதிலாக ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். That is the faith, that is the strength we have in Jesus Christ. அதுதான் நம்முடைய பலன், அதுதான் நம்முடைய சக்தி, அதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் அது நிரப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கம் வரும், கரடி வரும். தாவீது கவலைப்படல. உன்னதமான தேவனுடைய சக்தியை, உன்னதமான தேவனுடைய வல்லமையை உடையவனாய் இருந்த தாவீதுக்கு அவைகள் எல்லாம் எளிதாய் இருந்தது. பிரச்சனைகள் வரும், சிங்கம் வரும், கரடி வரும், ஆனாலும் சிங்கத்தை வாயை கட்டி போட்ட தேவன் உங்களோடு இருக்கிறாரே. ஹல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடு நம்புங்க. Trust in the Lord with all your heart. Lean not on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. கவலைகளை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போடுவார். கவலை ஒரு பெரிய ஆபத்து. கவலை இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? டிப்ரெஷன், சாரோ, சேட்னஸ். இந்த கவலைகள் உங்களை கொண்டு போய் விடுகிறது டிப்ரெஷனுக்குள்ள.
டோன்ட் worry. உங்களுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு கர்த்தருடைய செவிகள் கேட்கப்படும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற உங்களுக்கு பதில் வராதோ? கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிரதர், கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினார், இது எனக்கான வார்த்தை, இது எனக்காய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசினார் என்று சொல்கிற ஜனங்கள் யாராவது இருப்பீங்க என்று சொன்னா நீங்கள் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், யாக்கோபின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ராபாஸ்யா லா காமா ரோடோ பாசே எல்பரோடோ ஷியாதல பௌஷி கேலே மேருட்டு ஷியாதல மாந்தோஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. Our Lord is a God who listens to our speeches. நம்முடைய பேச்சுகளை, நம்முடைய வார்த்தைகளை கவனித்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Let's close our eyes and look to the Lord who is our creator, who knows everything. நம்மை குறித்து இந்த வனாந்தரத்திலே நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அவருக்கு தெரியும். தண்ணீர் இல்லையா? உணவு இல்லையா? ஆடைகள் கிழிந்து போய்விடுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் உடுத்தியிருந்த ஆடை கிளியவில்லை, செருப்பு பிய்யவில்லை, செருப்பு கிளியல, தங்களுடைய கால்கள் வீங்கல, நடந்து கொண்டே இருந்தாங்க. பசி, மன்னா வந்தது. தாகம், கற்பாறையிலும் தண்ணீர் வந்தது. காடைகளை கீழ்காற்று அனுப்பினார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போஷிப்பார். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுறதற்காக நன்றி. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயம் நிரப்பும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் என்னோடு பேசினார் என்று ஆமோதித்த ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, என்னோடு கூட பேசினார் என்று சொன்ன ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை முழுவதுமாக தங்கி இருக்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்க. நன்றி ஆண்டவரே. ராபா ஷியாகா பா ரகாதியா லே ராடுபோசே பிரஹாதில ஹமோஷிகேலியா. நாங்கள் ஏன் கவலைப்படணும்? பஞ்ச காலத்திலே எலியாவின் தேவன் எங்களோடு இருக்கும் பொழுது ஏன் கவலைப்படணும்? எங்களுக்கு தேவையை நீங்க அறிந்திருக்கிறீரே. நாங்கள் உருவாவதற்கு முன்பவே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறீரே. உமக்கு தெரியும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை நீர் நிச்சயமாய் கொடுப்பீர். நான் செய்ய வேண்டியதை நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். I need to do thanksgiving. I need to give thanksgiving. கர்த்தர் எனக்கு செய்வார். நீர் எனக்கு செய்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய தாகத்தை, ஆவிக்குரிய வாஞ்சையை உடையவர்களாக இருக்கிற இந்த ஆன்லைன்ல வந்திருக்கிற இந்த 51 பேரையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீர் நடத்துவீராக. என் தேவன் நடத்துவீராக. Lord, fulfill their desires, fulfill their dreams, fulfill their wishes according to your will. உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவீராகப்பா. தேவைகள் சந்திக்கப்படுவதற்காய் நன்றி. அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்ல 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 சத்துரு வெட்கப்பட்டு போவானே. ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலை நான் தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பரமண்டலத்திற்குள்ள இருக்கிற நல்ல பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். God bless you.
God bless you.